नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீலே கடவர்க்கு 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 என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ராமானுஜ பதாம்போஜ யுகலி யஸ்ய தீமதः प्राप्यं च प्रापकं वन्ते प्रणदार्ति हरं गुरुम् आत्रेय रामा वरजगुरोः पौत्रं तदाश्रयं यामुनार्य गुरोः सूनुं भक्तिसारं गुरुं भजे. அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாலை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஆண்டாள் திருவடிகளே சரணம். கவிம் லோக திவாகரம் என்று சூரியனை போல் இருக்கக்கூடிய நம்முடைய திருமங்கையாழ்வார் குமுதவள்ளி நாச்சியாரின் திருவுள்ளத்தை பூர்த்தி செய்தார். திருமங்கையாழ்வாருக்கு குமுதவள்ளி நாச்சியார் ததியாராதனை செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டார். அந்த ததியாராதனையை அழகாக நடத்தினார் திருமங்கையாழ்வார். அதை போல குமுதவள்ளி நாச்சியார் ஆகியிட்டு திருமங்கையாழ்வார் நடத்தியதை போலத்தான் ஆண்டாள் நாச்சியாரும் கூடியிருந்து குளிர்ந்து என்று திருப்பாவை கடைசியிலே சாதிக்கிறார். கூடி இருந்து குளிர்ந்து என்று இந்த முக்தாத்மாக்கள் எல்லாரும் எம்பெருமானுக்கு அங்க பரமபதத்தில் சென்று அங்கு கைங்கரியங்கள் செய்யும் பொழுது அந்த எம்பெருமான் இந்த முக்தாத்மாக்களை எல்லாம் உகக்கிறார். இவரது கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ இந்த ஆத்ம வஸ்துவை உகக்கிறான், போக்கியமாக எடுத்துக்கொள்கிறானாம். அகமன்னம் அகமன்னம் அப்படின்ட்டு வேதம் சொல்றது இல்லையா? அப்போ அந்த வேதம் அகமன்னம் சொல்றது போல நான் எம்பெருமானுக்கு அன்னமாக இருக்கிறேன். எது அனுபவிக்கப்படுகிறதோ அது அன்னம். அப்போ இந்த ஆத்மாவை அனுபவிக்கிறான் எம்பெருமான். இப்போ எம்பெருமானுக்கு இந்த ஜீவாத்மாக்கள் முக்தாத்மாக்கள் எப்படி அன்னமாக இருக்கிறார்களோ அதை போலவே முக்தாத்மாக்களுக்கும் எம்பெருமானும் அன்னமாக இருக்கிறார்கள். எப்படி என்றால் இவர்களது கைங்கரியத்தை பார்த்து எம்பெருமான் உகந்து அவனது முகோல்லாசத்தில் ஒரு உகப்பு வருகிறது. அந்த உகப்பை கொண்டு
இந்த முக்தாத்மாக்கள் எல்லாரும் அவர்கள் அகமன்னம் அகமன்னம் சொல்கிறார்களாம். அவர்கள் அந்த போக்கியமாக ஏற்றுக்கொள்கிறார்களாம். இதைத்தான் கூடியிருந்து குளிர்ந்து என்கிறார். இப்ப ஆழ்வார் செய்த காரியத்தை ஆண்டாளும் நடத்தி காட்டி எல்லாரும் உய்வடைய வேண்டும் என்பதற்காக தான தத்துவதர்ஷி வசனமான இந்த திருப்பாவையை நமக்கு அளித்திருக்கிறார். இப்ப ஆண்டாளின் மனோரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்பிரதிம பிரபாவம் கொண்ட ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிகளும் இப்படி ஒரு திவ்ய பிரபந்த வேள்வியை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த திவ்ய பிரபந்த தாரா என்பதில் இந்த திருப்பாவையானது வருகிறது. இந்த திவ்ய பிரபந்த தாராவை தைல தாரையாக உலகெங்கிலும் யார் இருந்தாலும் எல்லாரும் திருச்செவி சாற்றும்படி இப்படி இந்த அருளச் செயல் வேள்வியை நடத்துகிறார். இப்போ உலகத்துல நாம பார்க்கும் பொழுது எம்பெருமான் சர்வேஸ்வரன் விஷ்ணு மகாவிஷ்ணுவானவன் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறார். அப்போ இந்த மகாவிஷ்ணு, இந்த விஷ்ணுவிற்கு ஒரு யாகம் செய்ய வேண்டும். முன்னெல்லாம் பழைய யுகங்களில் என்ன பண்ணுவா எல்லாரும்னா பல நாள்கள் இந்த யாகங்கள் வேள்விகள் எல்லாம் செய்வார்களாம். அப்போ அவர்கள் எப்படி யாகங்கள் எல்லாம் செய்தார்களோ அதே போல அதை காட்டிலும் இன்னும் மேன்மை பெற்ற திவ்ய பிரபந்த வேள்வியை நம்முடைய ஜீயர் சுவாமிகள் நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த வேள்வியானது எப்படி இருக்கிறது என்றால் பகவானுக்கு திருவாராதனம் செய்வதில் ஒரு அங்கம் போல இருக்கிறது. ஸ்ருதி சுகைஹி ஸ்தோத்ரைஹி அப்படின்ட்டு நித்திய கிரந்தத்துல சுவாமி ராமானுஜர் சாதிக்கிறார். இப்போ திருவாராதனம் பண்ணும் பொழுது சொல் இனிய செஞ்சொல் செவிக்கினிய செஞ்சொல் இதை சமர்ப்பிக்கணுமா. அப்ப செவிக்கினிய செஞ்சொல் எது என்றால் அது ஆழ்வார்களின் அருளி செயல் தான். அப்ப திருவாராதனத்தில் செவிக்கினிய செஞ்சொல்லாக இந்த திருப்பாவை மற்றும் பிரபந்தங்கள் எல்லாம் இருக்கே, ஆழ்வார்களின் 4000 திவ்ய பிரபந்தம் அன்னன்னைக்கு தக்கபடி அந்த விசேஷ என்னென்னைக்கெல்லாம் என்னென்ன விசேஷ நாள்கள் இருக்கிறதோ அதற்கு தக்கபடி நாம் நம்முடைய கிரகங்களிலோ மடங்களிலேயோ சேவிக்கிற மாதிரி நம்முடைய ஜீயர் சுவாமிகளும் இப்படி திவ்ய பிரபந்த தாராவை தைலதாரையாக்கி எம்பெருமான் ஏன்னா வியாபித்து இருக்கிறான் இல்லையா, அந்தர் பகிஷ்ட தற்சர்வம் வியாப்திய நாராயண ஸ்திதகான்ட்டு லோகமெங்கும் அவன் அந்த சரீர பாவத்தை பார்த்தா எம்பெருமான் இல்லாத இடம் இல்லை. அப்போ தனிப்பட்ட ஒரு இடத்துல பண்ற ஆராதனமாக இல்லாத லோகத்தார்கள் எல்லாரும் க்ஷேமம் அடைய வேண்டும்ன்றதுனால லோகத்தில் பரவி வியாபித்து இருக்கக்கூடிய அந்த நாராயணனுக்கு பண்ணக்கூடிய ஒரு அருளிச் செயல் வேள்வியில் தான் இந்த திவ்ய பிரபந்த இந்த தாராவை இப்படி நம்முடைய ஜீவர் சுவாமிகள் நடத்தி கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட இந்த திவ்ய பிரபந்த தாரையில் இந்த திருப்பாவையானது பல ஸ்திரீ ரத்னங்களை கொண்டும் மகனியர்கள் எல்லாரும் சாதித்தாலும் இப்பொழுது இந்த பெண்களுக்கு என்று ஒரு ஏற்றம் கொடுத்து ஒப்பிலவா மாதர்களாக இருக்கக்கூடியவர்களையும் வைத்து ஒரு மலர் பாமாலை பூமாலை என்று சொல்லது போல ஒரு சமர்ப்பித்து இருக்கிறார். அதில் அடியேனுக்கும் என்னை புவியில் ஒரு பொருளாக்கி அருள் சுரந்து இந்த பூவுடனும் சேர்ந்து நார் மணக்கும் இல்லையா, அடியேன் போன்ற ஒரு நார் போல இருக்கக்கூடியவர்களுக்கும் அவர்கள் மத்தியில் கொடுத்து அடியேனும் சத்தை பெற வேண்டும் என்பதற்காக அடியேனுக்கு இன்று 4வது பாசுரத்தை நியமித்து இருக்கிறார். ஜீயர் சுவாமிகளின் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அடியேனது கிருதஜ்ஞதைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 4வது பாசுரம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தெரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியம் தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திழாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இங்க இந்த பாசுரத்துல பல விஷயங்களை உற்று பார்த்தோமானால் அதி ஆச்சரியமான பாசுரம். ஏன்னா லோகத்தார்கள் எல்லாரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும், சுபீக்ஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் நாச்சியார் மங்களாசாசனம் செய்கிறார். இந்த மழைக்கு அதிபதி என்று சொல்கிறோமே அந்த பர்ஜன்யனை அழைத்து அவனுக்கு ஆக்ஞை இடுகிறார் ஆண்டாள் நாச்சியார்.
பர்ஜன்யனுக்கு ஒரு ஆச்சரியமா, இந்த பெண்கள் எல்லாரும் இப்படி இருக்கிறார்களே, கண்ணனது அன்புக்கு பாத்திரமாகி இருக்கிறார்களே என்று நினைக்கிறானா. ஆண்டாள் இந்த திருப்பாவையில் தன்னை அனுகரித்து கொண்டார். அதாவது கோப சிறுமியாக அனுகாரம் செய்து இருக்கிறார். ஆயர் பெண்களாகவே இருந்து 10 பாசுரத்துக்கு மேல ஒவ்வொரு தோழிகளையும் எழுப்பி அதற்கு மேல கடைசியில தான் தானான தன்மையில் பாடுகிறாள். அது வரைக்கும் ஆயர் சிறுமிகளை எல்லாம் அழைத்து கொண்டு போய் கண்ணனை சென்று அடைய வேண்டும் என்று தன்னை ஒரு கோப கன்னிகையாவே பாவித்து இப்ப அனுகாரத்தில் தான் பாடுகிறார். இப்ப இந்த பெண்கள் எல்லாரும் கண்ணனின் அன்புக்கு பாத்திரமானவர்கள். அதனால இந்த பெண்களை பார்த்தா எல்லாருக்கும் என்ன தோன்றது, இப்படி எம்பெருமான் இவர்களிடத்தில் இப்படி தன்னை தாழ விட்டு கொண்டு இருக்கானே அப்படின்னு நினைக்கிறானாம். இது எம்பெருமானது கல்யாண குணத்துல ஒரு அழகான குணம், இந்த வாத்சல்யம் சொல்றோம். சுவாமி ராமானுஜர் கீதா பாஷ்ய அவதாரியில் ஆஸ்ரித வாத்சல்ய விவசகா அப்படின்னு சாதிக்கிறார். கண்ணன் எம்பெருமான் எப்பேற்பட்ட சர்வேஸ்வரனாக இருந்தாலும் இங்க ஜென்ம கர்ம சமய திவ்யம் அவனே சொன்னான், என்னோட பிறவியெல்லாம் அபராக்கிருதமானதுன்னு தான் சொன்னான். அப்படி இருந்தால் கூட அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்து சாமான்யமாக இருந்தான் இல்லையா, அவனது தோஷங்களை எல்லாம் போக்கியமாக எடுத்துக்கொண்டு அவனுக்கு தேரோட்டியாக இருந்தது அவனது கல்யாண குணமான அந்த ஒரு வாத்சல்ய குணத்தை காட்டுகிறானே, அதை கொண்டாடுகிறார் சுவாமி ராமானுஜர். அப்போ சாமான்யமான ஒரு அர்ஜுனனுக்கு தன்னை தாழ விட்டு கொண்டு பரிமாறிய கண்ணன் இந்த ஆயர் சிறுமியர்களிடத்தில் எப்படி இருக்கான் அப்படின்னா, கண்ணனிடத்தில் மிகவும் அன்பு செலுத்தியவர்கள் அந்த கோபஸ்திரிகள், ஆயர் பெண்கள் எல்லாரும். அதே போலத்தான் கிருஷ்ண கோப பிரஜஸ்திரியகா கிருஷ்ண கிரகீத மானசாகா அப்படின்ட்டு பாகவதம் சொல்றது. கண்ணனால் கவரப்பட்ட மனதை உடையவர்களாம், ரொம்ப அன்பு, கண்ணனை தவிர இவர்களுக்கு எதுவும் வேண்டாம், எல்லாம் கண்ணன் என்று இருப்பவர்கள். அப்போ இந்த பெண்கள் எல்லாரும் அப்படி கண்ணனிடத்தில் இப்படி ஒரு அதீத அன்போட இருந்தாக்க அந்த எம்பெருமான் நித்திய விபூதிக்கும் நாயகன், லீலா விபூதிக்கும் நாயகன், அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் இந்த பெண்களிடத்தில் இப்படி தாழ விட்டு கொண்டு இருக்கானே அப்படின்ட்டு தேவதைகள் எல்லாரும் பார்க்கிறார்களாம். எம்பெருமான் தன்னிடம் அன்பு கொள்பவர்களிடத்தில் தானும் அன்பு கொள்கிறார். இப்படி அன்பு கொள்வதே எவ்வளவு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அதற்கு மேல் ஒரு படி சென்று இந்த எம்பெருமான் தன்னையே கொடுத்து விடுகிறான். இன்னும் அதிகப்படியான அன்பு செலுத்துபவர்களிடத்தில், எந்த பிரதிபலனம் எதிர்பார்க்காதவர்களிடத்தில் எம்பெருமான் தன்னையே கொடுத்து விடுவான். இப்போ அன்பு திருப்பி செலுத்துறதே பெரிய விஷயம். அதற்கு மேல் தன்னையே பகவான் அடியார்களிடத்தில் கொடுப்பது அது இன்னும் பெரிய விஷயம். ஆனால் அதை காட்டிலும் இன்னும் உயர்வாக அவர்கள் ஏவிக்கொண்டு காரியம் செய்யலாம்படி இருக்கான் பத்தியா. அவன் வாடான், நான் வருகிறான், நான் போறான், இந்த காரியத்தை பண்ணு நான் பண்றான், அந்த காரியத்தை பண்ணு நான் பண்றான், இந்த குண்டல் கையிலாம் பரிகாசங்கள்லாம் பண்ணாலும் பண்றானே. அப்போ அதனாலதான் அவனை மணிவண்ணன் கூட, அவனுக்கு ஒரு திருநாமம் இல்லையா கண்ணனுக்கு, அங்க அழகாக சாதிப்பார் பெரியவாச்சான் பிள்ளை, முந்தானையில் முனிந்து கொள்ளலாம்படி இருப்பவன் அப்படிங்கிற. ஒரு மணி இருந்தா முந்தானையில முடிஞ்சா நம்மளோட ஒரு இதுக்கு வரும், நமக்கு கட்டுப்பட்டு இருக்கு இல்லையா, அதை போல எம்பெருமான் பரதந்திரனாக இருக்கானாம். இதைத்தான் இந்த பர்ஜன்யன் பார்க்கறான். ஆஹா, இந்த பெண்களிடத்தில் சர்வேஸ்வரனான 2 விபூதிக்கும் நாயகனான அந்த எம்பெருமான் தன்னை தாழ விட்டு கொண்டு அவர்கள் ஏவி காரியம் கொள்ளலாம்படி இருக்கும் பொழுது நாம் அடியார்களிடத்தில் சென்று நாம் சத்தை பெற வேண்டும், நம்முடைய சொரூபத்தை நாம் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறானா. அதனால இந்த வருணன் மழைக்கு அதிபதின்னு சொல்றோம் இல்லையா, மழைக்கு நிர்வாககன், அவன் என்ன நினைக்கிறான், இந்த பெண்களிடத்தில் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்களிடத்தில் வந்து உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஏன்னா எம்பெருமான் சொல்லச்சா அது பகவத் பக்தி. இந்த பகவத் பக்திக்கு எல்லை நிலம் எதுன்னா அது பாகவத பக்தி. ஒரு அடியார்கள் ஒரு அந்த கோஷ்டியில இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல உசாத்துணை கிடைக்கிறது. அப்போ இவர்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தி விடுமா. நம்மளுடைய அந்த மனோவா காயங்கள் எல்லாம் பரிசுத்தமா ஆயிடுமா அடியார்களோட சமூகத்துல இருந்தாக்க. அதே போல அந்த அடியார்களிடத்தில் யார் வாத்சல்யம் கொண்டு அவர்களுக்கு யார் தொண்டு செய்து அவர்களிடத்தில் ரொம்ப ஒரு கௌரவத்தோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களை எம்பெருமான் உகக்கிறான். நம்முடைய சொரூபம் அப்பதான் நிறம்பட செய்யும். அதைத்தான் இந்த பர்ஜன்யன் இவர்களிடத்தில் வருகிறான், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது இந்த பெண்கள் சொல்கிறார்கள்,
ஆழிமழை கண்ணா. ஆழிமழைக்கு அண்ணா அப்படின்ட்டு அழைக்கிறார்கள். இது சாதாரண பெண்கள் இல்லையா, சிறு பெண்கள். அவனுக்கு என்ன பேரெல்லாம் தெரியாது இவர்களுக்கு. அதனால அவர்களை என்ன பேர் சொல்லி அழைப்பதுன்னு தெரியாததுனால பொதுவாக இப்ப தபால்காரர், பால்காரர் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. அவனுக்கு பேர் தெரியலன்னா கூட தபால்காரர் வந்திருக்கிறார், பால்காரர் வந்திருக்கிறார்ன்றது போல இவனது தொழிலை இட்டு ஆழிமழை கண்ணா. ஏன்னா ஆழி என்றால் சமுத்திரம். சமுத்திரத்தை என்ன சொல்லுவோம், சமுத்திரம் காம்பீரியம், சமுத்திர இவ காம்பீரியே அப்படிங்கிறார் வால்மீகி. அப்போ இந்த சமுத்திரம் போல காம்பீரியமாக இருக்கக்கூடியவனா இவன். அது ஆழி மழைக்கண்ணா அப்படிங்கிற. ஆழி இந்த மழைக்கு நிர்வாககன். கண்ணா அப்படின்னா பல அர்த்தங்கள் உண்டு. இப்போ கண்ணான்னா கண் போன்றவன் அப்படின்னும் வச்சுக்கலாம், கண்ணாய் இருப்பவன். ஏன்னா நமக்கு கண் போன்ற கண்ணா, ஏன்னா அன்னைக்கு நமக்கு தேக சௌக்கியத்துக்கு நமக்கு ஒரு போஷணை பண்ணிக்கணும்னா மழை பெஞ்சாதானே. அப்போ எல்லாருக்கும் கண்ணா இருக்கானா, லோகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அவனும் கண்ணாதான் இருந்தாகணும். ஏன்னா ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்ணியிருக்கான், சிருஷ்டி ஸ்திதி லயம் இது மூணுமே அவனோடது கையில தான் இருக்கு. ஆனாலும் அவன் பிரிச்சு கொடுக்குறான் சில காரியங்களை. இப்ப சிருஷ்டி அப்படின்னா பிரம்மாவிடத்தில் இதை நீ செய் அப்படின்னு பிரிச்சு கொடுக்குறான். அதே போல இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம், அப்போ ருத்ரன் கிட்டக்க இந்த லோகத்தெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு நினைச்ச அவன்கிட்ட சில காரியத்தை கொடுக்குற மாதிரி இந்த பர்ஜன்யன் கிட்டக்க மழை பெஞ்சு லோகத்தெல்லாம் சுபீட்சமா ஆக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறானாம். அப்ப இவன் கிட்டக்க இப்ப சொல்றார், குடநீர் வார்க்க கடவதிரே அப்படிங்கிறார் வியாக்கியானத்துல. என்னன்னா இவன் இப்படி கொடுத்ததுனால அந்த பர்ஜன்யன் என்ன நினைக்கிறானா, நாம் இவர்களிடத்தில் கௌரவ புத்தியுடன் நடந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறானாம். அதனால்தான் வந்து கேட்கிறா. அப்போ இவர்கள் வந்து இப்படி இவனை ஆழிமழை கண்ணா அப்படிங்கிறார்கள். இவர்கள் மனசுல எப்பவுமே கண்ணன் தான், சாட்சாத் கண்ணன் தானே இவர்களுக்கு எல்லாமே கண்ணன் எம்பெருமான் தான். ஒரு பிரயோஜனத்தை நினைத்து கண்ணனிடத்தில் இவர்கள் செல்வதில்லை. இவர்கள் எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. கண்ணனது கூடவே இருக்கணும், அவனோடையே இருக்கணும். அந்த பக்தின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நீராட்டம் சொல்றோம். அந்த அவகாஹித்துன்பா, அந்த பக்தியில அந்த அன்புல குளிர்ந்து அமிழ்ந்து அப்படியே குளிக்கிறதாம், அதுல நீராடுறதாம். அதனால அப்பேற்பட்ட கண்ணனோட அன்புல தான் இவர்கள் நீராட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்போ லோகத்தாருக்கு தான் இது மழை பெய்யணும். லோகத்தார்கள் வந்து இது ஒரு நோன்புன்ற வியாஜத்தை வச்சு இந்த பெண்களை மழை பெய்யறதுக்காக நோன்பு லோகத்தார்கள் சொல்றார்கள். ஆனால் இந்த பெண்களுக்கு லோகத்தாரிகளோட மனோரதத்தை நிறைவேற்றினாலும் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், கண்ணனுடன் சேர வேண்டும், அவனோட சம்ஸ்லேஷத்தில் இருக்க வேண்டும். சம்ஸ்லேஷம் என்றால் சேர்வது, விஸ்லேஷம் என்றால் பிரிவது. கண்ணனோட சம்ஸ்லேஷத்துல இருக்கிறது தான் இவர்களது நோன்பு அப்படின்ற ஒரு வியாஜத்திற்கு இவர்களது மனசுல இருக்கக்கூடிய திருவுள்ளத்துல இருக்கிறது என்னன்னா, கண்ணனோடையே எப்பவும் கூடி இருக்க வேண்டும். ஏன்னா இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவுக்கு தொண்டு செய்ய வேண்டும், பரமாத்மாவுடன் இருக்க வேண்டும். அதுதான் இவர்களது மனோரதம் இல்லையா. அதனால இவர்கள் எப்ப பார்த்தாலும் கண்ணனை விட்டு பிரிய மாட்டார்கள். அப்போ கண்ணா கண்ணா கண்ணான்னு கூப்பிடுறார்கள் இல்லையா. எங்க பார்த்தாலும் எதிலும் எங்கும் எப்பொழுதும் இவளுக்கு கண்ணன் ஞாபகம். அதனால யாரை பார்த்தாலும் ஆழிமழை கண்ணா, சரி இவனையும் கண்ணான்னு சொல்லிடுவோம் அப்படின்னு அவனையும் கண்ணா என்று அழைக்கிறார்கள். ஆழி என்றால் சமுத்திரம் என்று சொல்கிறோம். ஆழி என்றால் நம்மளோட சம்சார சாகரம் இருக்கு இல்லையா, இதுவும் ஆழிதான். ஏன்னா சம்சார சாகரத்தை தாண்டனம், சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம் சுவாமேவ சரணம் பிராப்பிய நிஸ்தரந்தி மணிஷனகான்ட்டு அந்த எம்பெருமான் துணை கொண்டுதான் இந்த சம்சார சாகரத்தை தாண்டனும். ஜிதந்த ஸ்தோத்திரம் சொல்ற மாதிரி அந்த சம்சார சாகரம் இருக்கே, இதை வந்து தாண்டனமா. ஸ்ரீ பிரஷ்ன சம்ஹிதையில பிராட்டிய கேட்கிறா. பிரஷ்னம்னா கேள்வி கேட்கறது. இந்த சம்சாரத்தை எப்படி தாண்டனும் கேட்கிறா. இந்த ஓடம் இல்லையா, ஒரு ஓடம் ஒண்ணு வேணும். ஓடம் இருந்தாதானே இந்த சம்சாரத்தை தாண்ட முடியும். மாமுத்தர தயா சிந்தோ ரக்ஷமாம் சரணாகதம் கிளிஷ்யமானான் ஜனான் சர்வான் கிம் ரக்ஷதி ஜகத்பதேன்னு கேட்கிறா. அந்த கிளிஷ்யமானான்ற சப்தம் சம்சார கடல், அந்த கடல்ல மூழ்கின்றே இருக்கோமே நம்ம போன்ற ஜீவராசிகள், அதுதான் கிளிஷ்யமானான்ட்டு. இவர்களை காப்பாற்றுவதற்கு எப்படி இவன் ஒரு மழையை கொடுக்கிறானோ அதே போல எம்பெருமான் அவனது கருணை மழையை நமக்கு வேணும். அதனால ஆழி என்றால் அப்படியும் ஒரு பொருள் வச்சுக்கலாம். அப்போ ஆழி மழை கண்ணா அப்படின்ட்டு அவனை அந்த வருஷம் தேவதைக்கு நிர்வாகன்றதுனால
அவனை அழைக்கிறார்கள். இப்போ உடனே என்ன பண்ண வேண்டும் உங்களுக்கு, நீங்க சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னான். இப்ப இவர்கள் ஓலை எழுதி கொடுக்கிறாளாம், கையோலை எழுதி கொடுக்கிறார்களாம். வியாக்கியானத்துல சொல்றா, இன்னபடியும் இன்னபடியும் என்று கையோலை எழுதி கொடுக்கிறார்கள். அதான் இப்படி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், இப்படி வர்ஷிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஞாபக சீட்டம், அதுதான் கையோலை. ஞாபக சீட்டு எழுதி அவன் கிட்டக்க கொடுக்கிறார்களாம். ஏன்னா இந்த பர்ஜன்யன் சொல்லும் பொழுது, இவன் மழை பெய்ந்தால்தான் லோகத்தார்களுக்கு எல்லாரும் ஔஷதம், சந்தானம், ஜீவனம் இப்படி எல்லாம் சுபிக்ஷனா, மழை வந்தாதானே பயிர்கள் செழித்து வளர முடியும். பயிர்கள் செழித்து வளர்ந்தாதான் நமக்கு உஜ்ஜீவனம் இல்லையா? அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவக யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞக கர்ம சமுத்பவக. பகவத்கீதையில் கண்ணன் சொல்றான், அன்னாத் பவந்தி பூதானி, அன்னத்தினால்தான் சகல பூதங்களும் உண்டாகின்றன சொல்றான். அதான் சரீரத்துக்குடன் இருக்கக்கூடிய ஜீவராசிகள், தேவர், மனுஷர் அப்படின்லாம் நம்ம சொல்றோமே, அப்படி லோகத்துல எதெல்லாம் சரீரம் பெற்று இருக்கிறதோ அவை எல்லாமே இந்த அன்னத்தினால் உண்டாகிறது. அப்போ இந்த அன்னம் என்பது எதில் உண்டாகிறது அப்படின்னா, அன்னம் பூமியில விளையக்கூடிய அந்த பயிர்களால வருது. அப்போ அந்த பூமியில விளையக்கூடிய அந்த பயிர்கள் எதனால வரணும்னாக்கா, அப்போ மழை பெஞ்சாதானே வர முடியும். மழை பெஞ்சாதான் பயிர்கள் கிடைக்கும். அப்போ அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவகா. அப்போ இந்த இடத்துல லட்சணையா வச்சுக்கணும், மழையினால் வச்சுக்கணும். பர்ஜன்யன் சொன்னா கூட லட்சணையில இது மழை, பர்ஜன்ய தேவதையை காட்டிலும் அவன் பொழியக்கூடிய மழை. அப்போ மழை பொழிந்தால்தான் இந்த பயிர்கள் எல்லாம் வரும். இப்போ பயிர்கள் வந்தாதான் இவர்களுக்கு உணவு கிடைக்கும். இவர்கள் உணவு கிடைச்சி இவர்கள் தரித்தால்தான் இவர்கள் யஜ்யங்கள், யாகங்கள் செய்ய முடியும். இப்போ யாகங்கள், யஜ்யங்கள் செய்தால்தான் மழை பெய்யும். அப்போ இது ஒரு சைக்கிள் மாதிரி சொல்லியிருக்கா. ஏன்னா ஆண்டாள் சாதிக்கிறது கோதோபனிஷத்து, கண்ணன் சொல்றது கீதோபனிஷத்து, ரெண்டுமே உபனிஷத்தின் சாரம்தான். அப்போ மழை பெய்ய வேண்டும், அதற்கு தக்கபடி நாம் உயிர் வாழ வேண்டும், யாக யஜ்ஞாதிகள் செய்ய வேண்டும். யாக யஜ்ஞாதிகள் செய்தால் மழை பெய்யும், திருப்பி மழை பெய்தால் பயிர் விளையும்ட்டு எவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வை ஆண்டாளுக்கு. லோகத்தார்கள் எல்லாரும் சுபீட்சமாக இருக்க வேண்டும், எல்லா நலன்களும் பலன்களும் பெற்று மங்களகரமாக இருக்க வேண்டும்ன்றதுக்கு தான் ஆண்டாள் இப்படி பல்லாண்டு பாடுறா. இது எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆழ்வார் ஆதிகள் எல்லாரும் இந்த லோகத்தாருக்கு இப்படி ஒரு பாடுறாளே, நாம் தினம் பல்லாண்டு பாடணும் ஆண்டாள் நாச்சியாருக்கு. அப்படி சுகமாக இருக்கணும்ன்றதுக்காக இப்படி எல்லாம் ஜீவனம் இருந்தால் உஜ்ஜீவனம், ஜீவனம் நன்றாக இருக்க வேண்டும். நன்றாக இருந்த ஜீவனம் இருந்தால்தான் நல்ல உஜ்ஜீவனம் கிடைக்கும். அதுக்காக ஏன்னா சரீரத்தை கொண்டுதானே, சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம், சரீரம் தரித்து இருக்கணும் இல்லையா? அதுக்குதான் இப்படி சொல்றா. ஏன்னா இந்த பர்ஜன்யன்னாச்சா பர்ஜன்ய தேவதை, பர்ஜன்ய சுக்தம்லாம் இருக்கு வேதத்துல, ருக்வேதத்துல சொல்றா, அதர்வண வேதத்துல சொல்றா. 4 வேதத்திலையுமே இந்த மழைக்காக எவ்வளவோ பிரார்த்தனைகள்லாம் சொல்லி இருக்கு. அப்போ அந்த பர்ஜன்ய தேவதையை கூப்பிட்டு இந்த மாதிரி ஆழி மழை கண்ணா ஒன்றுனீ கைகரவேல் அப்படிங்கிறா. அப்பா கைகரவேல், ஒன்றுனீ கைகரவேல்னா கரக்கை அப்படின்னா மாறுதல்னு அர்த்தம், கைன்னா கொடைன்னு அர்த்தம். இப்போ உதார குணம் சொல்றோம், ஔதாரியம் சொல்லணும், நன்னா கொடுக்கணுமா, கொடுக்கறது கொடுக்கச்சு நன்னா தாராளமா கொடுக்கணுமா. ஏன் இப்படி இங்க சொல்ற அப்படின்னா, எம்பெருமான் கர்மவசத்துக்கு தகுந்தபடி பலன் கொடுப்பான். அப்போ எம்பெருமான் கொடுக்கச்ச நல்லவர்கள் எப்படி, தீயவர்கள் எப்படி, இவர்களது கர்மாக்கள் எப்படி அப்படின்னு பார்ப்பான். ஆனா பிராட்டி இருக்காளே அப்படி பார்க்க மாட்டா. பாபமே பச்சையாக கொண்டு ரட்சிப்பவள் பிராட்டி. அதை உபகாரமா பச்சையாக கொண்டுன்னா அதை உபகாரமாக எடுத்துக்கொண்டு இந்த பாபத்தை பண்ணாலும் பரவாயில்ல, நான் ஏற்றுக்கொண்டு இவர்களை பரிசுத்தம் அடைய செய்து எம்பெருமானிடம் நான் இவர்களை காட்டி கொடுக்கிறேன்னு இருக்கா இல்லையா? அப்ப இவங்க சொல்றா, இந்த ஆண்டாள் நாச்சியார், இந்த ஆயர் பெண்கள் எல்லாம் சொல்றாளாம், அப்படி கர்மானுகுணமாக பார்க்கக்கூடிய குசாண்டுங்கிறா. இந்த குசாண்டு போல இருக்கக்கூடிய ஈஸ்வர கோஷ்டியில இருக்கிற ஈஸ்வர கோஷ்டி கிடையாது நாங்க. அப்போ ஈஸ்வரன் என்ன பண்றான், குசாண்டுன்னா ஒரு அற்பத்தனம், இந்த மாதிரி ஒரு நல்லது கட்டத்துக்குன்னு இப்படி பார்த்து தாரதமியம் பார்த்து பண்றா இல்லையா, வாசி பார்த்து பண்றது. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நல்லவர்களிடத்துல மழை பெய்யணும், அப்ப தீயவர்களிடத்துல மழை பெய்யக்கூடாது.
அப்படிலாம் பார்த்துட்டா, அனுகூலர் பிரதிகூலர் இப்படிலாம் பார்த்துட்டா, அப்போ வந்து லோகத்துல எல்லாரும் ஜீவனம் பண்ணணும், எல்லாரும் ஜீவிக்க முடியும்னு பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும் நீ? அந்த ஈஸ்வரன் மாதிரி கர்மத்துக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுத்துறாத. எங்க பிராட்டி இருக்கா இல்லையா, சீதா பிராட்டி என்ன பண்ணா? அவர் ராட்சசிகளுக்கும் அபயம் கொடுத்தவள், காக்காசுரனுக்கும் அபயம் கொடுத்தவள், ராவணனுக்கும் ஹிதத்தை கொடுத்தவள். அதனால அப்படிப்பட்ட அந்த சீதா பிராட்டியை போல நீ எங்களுக்கு நன்றாக எந்த பாவத்தையும் பார்க்காமல் கர்மாவை பார்க்காமல் வர்ஷிக்கணுங்கிறாளாம். அனுமார் சீதா பிராட்டி கிட்டக்க ராவண வதம் முடிஞ்சவன வருகிறார். சீதையிடம் கேட்கிறார், அம்மா 10 மாசம் இந்த ராட்சசிகள்லாம் உங்களை இப்படி ஒரு பாடுபடுத்தினாலே, வெட்டிடுவேன், குத்திடுவேன், உங்களை தொகையில் மாதிரி அரைச்சி சாப்பிட்டுடுவேன் அப்படின்லாம் உங்களை கொடுமைப்படுத்தினாலே, எனக்கு தேவரீர் ஒரு இது கொடுக்கணும், கொடுத்துட்டேன்னாக்க அடியன் வந்து இவர்களை முட்டியில வச்சு பேத்துடுற, அதனால கொஞ்சம் தயவு செய்ய வேண்டும் அப்படின்ட்டு கேட்கிறார். அனுமார் கேட்கிறார். அவ சீதா பிராட்டி ஆமான்ட்டு சொல்லணும்ன்றது இல்லையா, அவர் கஞ்சாட காட்டினா கூட போருமா. அப்படி அனுமார் வந்து அப்படி தயாரா இருந்தாராம். அவர் அனுமதி கேட்கிறார், சீதா பிராட்டின் அனுமதி வேணும்னு கேட்கிறார். அப்போ சீதை சொல்றா, பாவம் செய்தவர்களாக இருக்கட்டும், கொல்லத்தகுந்தவர்களாக இருக்கட்டும், நாம் அவர்களிடத்தில் கருணையை காட்ட வேண்டும் சொல்றா. பாபானாம் வா சுபானாம் வா வாதார்கானாம் ப்ளவங்கம காரியம் கருணமார்யேன ந கஷ்சின்னாபராத்யதி. காரியம் கருணமார்யேன, அவர்கள் எஜமானர் இட்ட வேலையை செய்யும் பொழுது நாம் வந்து அவர்களிடத்தில் கருணையை காட்டி அவர்களை காப்பாற்ற வேண்டும் சொல்றா. ஏன்னா இந்த சீதா விராட்டி இந்த இடத்துல சொல்றதை விட அங்க ராவணனுக்கு இதத்தை சொன்னாலாம், நீ ராமனோட ஸ்நேகம் வச்சுக்கோ, எப்பேற்பட்ட ஒரு அபச்சாரம் பண்ணா அப்படி இருந்தாலும் ராமன் உன்னை ஏற்றுக்கொள்ளுவான், அவன் சரணாகத வத்சலன். விதித சகி தர்மஜ்ஞக சரணாகத வத்சலக தேன மைத்ரி பவது தே யதி ஜீவிதம் இச்சசி அப்படின்ட்டு வால்மீகி ராமாயணம் சொல்றது. அப்படி சீதா பிராட்டி ஹிதத்தை சொன்னா இல்லையா, அப்படி அந்த சீதா பிராட்டியின் கோட்டில் நாங்கள் சேர்ந்தவர்கள். அதனால இந்த மாதிரி தாரதமியம் இப்படி அப்படின்லாம் பார்க்காம நன்றாக ஒன்றும் நீ கை கரவேல், நீ வந்து தாராளமாக உதாராம் அப்படின்னு தாயாருக்கே ஒரு பேரு ஸ்ரீ சுத்தத்திலேயே வருது. அப்போ அந்த உதார குணத்தோட இருப்பாளாம் தாயார். அதனால அவளை போலவே எங்களுக்கு நீ வர்ஷிக்கணும்ட்டு இவர்கள் வந்து ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல், நீ ஒழிச்சிடாத, இப்படி இப்படி இங்க குறைச்சி பண்ற அங்க ஜாஸ்தி பண்றேன்லாம் பண்ணாதேங்கிறா. ஏன்னா இந்த வர்ஜன்யன் இருக்கானே, இவர்கள் கிட்டக்க என்னமா இந்த பெண்களா இருந்தாலும் எப்படி தான் செய்யணும் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு வந்து நின்று அவன் ஒரு தேவதையாக இருந்தாலும் இவர்கிட்டக்க வந்து கேட்கறான்னா இவர்களோட மகிமை என்னன்னு பார்க்கணும். ஏன்னா திரவந்தி தைத்தியாக பிரணமந்தி தேவதாகான்ட்டு நமக்கு இதெல்லாம் பிரமாணங்கள்லாம் சொல்றது. எந்த பகவானை பார்த்து ராட்சசர்கள்லாம் அப்படியே நசித்து போவார்களோ, மற்றவர்கள்லாம் பயந்து ஓடுவார்களோ, தேவர்கள் எல்லாம் வணங்குகிறார்களோ, அப்படிப்பட்ட அந்த பகவானான ஹரி மமாஸ்து மாங்கல்ய விவர்தையே ஹரிஹின்ட்டு பிரமாணங்கள்லாம் சொல்றது. ஏன்னா அப்படி ஒரு கௌரவத்தோட இந்த அடியார்களிடத்துல இருக்காராம். யமனே எல்லாரும் யமன் பயப்படுறாச்ச, யமனே என்ன நினைக்கிறானா, பரிகர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகம் அந்யன்றாம் ந வைஷ்ணவானாம்ங்கிறான். மற்றவாளுக்கு தான் நான் பிரபு. யாருக்கு? சாமானிய விஷயங்களை உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலேன்ட்டு இந்த அல்ப விஷயத்துல யார் நினைக்கிறாளோ அவர்களுக்கு தான் நான் பிரபு. மற்றபடி எம்பெருமானே எல்லாம் நிற்பவர்களுக்கு நான் பிரபு இல்லை, அவர்கள் தான் எனக்கு பிரபுன்னு சொல்றானா. அதனால எம்பெருமானோட அடியார்கள் கிட்டக்க நீங்க போகக்கூடாது, கிட்ட கூட நெருங்கக்கூடாதுங்கிறாராம். அதுக்கு மேல இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றான், யாரெல்லாம் இப்படி பகவானை சேவிக்கிறாளோ அவர்களுக்கு நான் பலதர நமஸ்காரம் பண்றேன்னு சொல்றான். தஸ்ய யஜ்ஞ வராகஸ்ய விஷ்ணோர் அமித தேஜசகா பிரணாமம் ஏபி குருவந்தி தேஷாமபி நமோ நமகான்ட்டு யமன் சொல்ற வாக்கியம். அதனால வேதமும் சொல்றது சர்வேஸ்மே தேவா பலிமாவகந்தின்ட்டு அவர்களெல்லாம் பிரம்மஞானிகளுக்கெல்லாம் காணிக்கை எல்லாம் கொடுக்கிறார்களாம். புறத்தாழ்வான் கூட ஒரு தடவை கேட்கச்ச,
தேவதாந்திரங்களை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நீ மாத்திக்கலு, தேவதாந்திரங்கள் எங்களை பார்த்து என்ன பண்ணுன்னு கேட்கிறாராம். அதை போல இந்த பெண்கள் எல்லாரும் கண்ணனத்தவர் யாரும் கிட்டக்க போகமாட்டா. இவர்கள்லாம் அஷ்டாட்சர சம்சித்தர்கள். இந்த அஷ்டாட்சர மகாமந்திரம் ஓம் நமோ நாராயணாயேன்ற அந்த பொருளுக்கு தக்கபடி இருப்பவர்கள். ஆனாலும் இவர்கள் இப்படி இருக்கிறதை பார்த்துதான், கண்ணன் இவர்களிடத்தில் இப்படி பார்த்துதான் அந்த பர்ஜன்யன் என்ன பண்ணணும்னு கேட்கறான். அவ்வளவு பெருமை வாய்ந்தவர்கள். அதனால ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல்ட்டு அவர்கள்ட்ட நீ இப்படி எல்லாம் ஒளிச்சு மலிச்சுலாம் மழையை பெய்யக்கூடாது, நல்ல தாராளமா பெய்யணுங்கிற. ஏன்னா மேகம் அத்தனை வருஷ ஜலங்கள் சொல்லச்சே, மேகத்தை சொல்லச்ச பல வகை மேகம் உண்டு. இந்த பர்ஜன்யன் சொல்றோம் இல்லையா, இந்த மேகத்துக்கு சொல்லச்ச 7 வகையான மேகங்களை சொல்றார். இந்த தாயார் மகாலட்சுமி திருப்பார்கடலை கடைஞ்சோம்னா அமுதில் வரும் பெண்ணமுதா வந்தா இல்லையா, அப்போ புஷ்கலாவர்த்தம்ன்ற ஒரு மேகம் கொண்டு தாயாருக்கு அபிஷேகம் செஞ்சு தின்வா. சம்பர்தம், ஆவர்த்தம், துரோணம், புட்கலாவர்த்தம், காலமுகி, சங்கார்த்தம், நீலவர்ணம் 7 வகை மேகங்கள் சொல்றா. இந்த சம்பர்த்தம் அப்படின்னா மணி பொழியும் மேகமா, ஆவர்த்தம் அப்படின்னா நீர் பொழியும் மேகம், துரோணம் அப்படின்னா பொன் பொழியும் மேகம், புட்கலாவர்த்தம்னா பூ பொழியும் மேகம், காலமுகி மண் பொழியும் மேகம், சங்கார்த்தம் அப்படின்னா கல் பொழியும் மேகம், நீலவர்ணம் அப்படின்னா தீ பொழியும் மேகமா. இப்படி 7 வகை மேகங்கள் இருக்கு. இந்த 7 வகை மேகங்கள் அந்தந்த சமயத்துக்கு இப்போ கல்மழை பெஞ்சான் இல்லையா இந்திரன், அதுல ஒரு வகை தானே நம்ம படிக்கிறோமே, பாகவத்துல படிக்கிறோம். கண்ணன் எம்பெருமானுக்கு கோவர்த்தன மலை எடுத்து காப்பாத்தி எல்லார்களையும் காப்பாத்தினான் இல்லையா. அப்போ அந்த இந்திரன் பொழிஞ்சது கல் மழை. இப்போ இந்த மாதிரி மேகங்கள் 7 வகை மேகங்கள் சொல்றா. அதனால இந்த பர்ஜன்யன் என்பவன், ஏன்னா வருணன் சொல்றோம், வருண மந்திரங்கள்லாம் கூட சொல்றா. நீர்நிலைகள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாமே அவன் அதிபதி. ஆனால் பல ஜலங்கள் பல வேறுபாடு உண்டு இல்லையா. ஆறு, குளம், ஏரி இப்படின்னு வரும்பொழுது சமுத்திர ஜலம் உப்பா இருக்கும். இந்த உப்பு ஜலத்தை எடுத்து நமக்கு அமிர்தம் மாதிரி என்ன வருது, ஜலம், மழை ஜலம் வருது, அமிர்த தாரையா இருக்கு இல்லையா. அது போல இப்படி பல வகை மேகங்கள் உண்டு. அதனால இவர்கள் அப்படி பிரார்த்திக்கிறார்கள். ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல் அப்படின்ட்டு பிரார்த்திக்கிறார்கள். அடுத்தது உடனே கேட்கறானா என்ன பண்ணணும்னு கேட்கும் பொழுது இந்த பெண்கள் சொல்கிறார்கள், ஆழி உள் புக்கு உகந்து கொடு ஆர்த்து ஏறின்றா. இப்போ மேலேந்து நீ என்ன பண்ணணும் தெரியுமா, இப்படி ஆறுலேருந்து இப்படி மேலே ஜலமா எடுத்துக்கூடாது, ஏரியிலேருந்து ஜலத்தை இப்படி எடுக்கக்கூடாது. இல்லை சகரர் வெட்டினாரு, அந்த சகரர் வெட்டின ஜலம் இருக்கு, அதை போல சாகரம் அதுலேருந்து இப்படிலாம் எடுக்கக்கூடாது. சமுத்திரத்துக்கு உள்ள போய் அங்குத்தை நீரை மணற்பாங்கோடே வாங்கிங்கிறார் இங்க வியாக்கியானத்துல. அப்ப ஆழியுள் புக்குன்னா அப்படி எடுத்துன்னு வரணுமா. ஆழியுள் புக்கு உகந்து கொடு ஆர்த்து ஏறி. எப்படின்னா ஆர்த்து துவனி, நல்ல துவனி வரணுமா, ஓசப்படாம அந்த ஜலத்தை எடுத்துன்னு வரக்கூடாதான். இதற்கு சொல்லும் பொழுது அங்க சொல்றார் இராமடம் ஊட்டுவாரே போலே அப்படிங்கிற. ஆர்த்துன்ற இடத்துல வியாக்கியானத்துல இராமடம் ஊட்டுவாரே போலே. இந்த எம்பெருமான் என்ன பண்றான், சேத்தனர்கள் எப்ப பார்த்தாலும் அவனுக்கு, ஏன்னா லோகத்துக்கு அவன் தாய் தகப்பனா எல்லாருக்கும் இருக்கான் இல்லையா. அப்ப இவர்களெல்லாம் நன்றாக உயிர்வடைய வேண்டும், இவர்கள் சத்தை பெற வேண்டும். இந்த ஜீவராசிகள் எல்லாம் சம்சாரத்திலே உழன்று கொண்டு இருக்கக்கூடாது. இவர்களை எப்படி கடை தேற்றுவதுன்றது நம்மளோட யோகக்ஷேமத்தோட நம்மை பற்றி எம்பெருமான் கவலைப்படுறான். அப்போ நம்முடைய ஹிருதயத்துல அந்தர்யாமியாக எம்பெருமான் இருந்து கொண்டு நமக்கு ஏதாவது ஒரு சுகிருதத்தை உண்டு பண்ணி நம்மை திருத்தி நம்மளோட மனோபாவத்தை எல்லாம் மாற்றி அந்த எம்பெருமான் கிட்டக்க நம்மை போய் சென்று அடையிறதுக்கு பிரயத்தனப்படுறானா. உள்ளுக்குள்ள அந்தர்யாமியாக இருந்து, ஏன்னா அது நமக்கு தெரியாது அவன் என்ன பண்றான், நம்மளோட சிந்தனைகளை எப்படி பண்றான், நம்மளை எப்படி செயல்படுத்துறான்றத நமக்கு தெரியாது. அப்போ மோசப்படாம நம்மளோட ஒரு சுகிருதத்துக்கு எம்பெருமான் பாடுபடுறான். இதைத்தான் இராமடம் ஊட்டுவாரே போல. ஏன்னா ஒரு பையன் இருக்கான், ஆத்துல கோச்சுண்டு போய் அந்த நாள்ல பழைய நாள்ல கோச்சிண்டு போய் ஒரு சத்திரத்துல போய் தங்குறான். கார்த்தாலேயே கோச்சிண்டு போயிடுறான். இந்த தாய் தந்தைக்கு எப்படி இருக்கும், ஐயோ இந்த பையன் கோச்சிண்டு போயிட்டானே, ஒன்றும் அண்ணா ஆகாரம் இவன் சாப்பிடலையே, இவனுக்கு பசியா இருப்பாளே, போய் கூப்பிட்டா வரமாட்டான், பிடிவாதம் பிடிப்பான், நாம போய் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டான். அதனால என்ன பண்ணுவாளாம், சாதத்தை பிசைஞ்சிட்டு போய் அந்த சாதத்தை கொண்டு போய் அங்க இதுல வச்சிருவாளாம்,
அங்க இந்த மடமோ இல்ல சத்திரமோ கோச்சிட்டு போய் எங்க இருக்கானோ அங்க ஒரு பெரையிலையோ இல்ல ஒரு செவுத்துலயோ இவன் பாக்குற மாதிரி ஒரு மூலையில ஓசப்படாம வச்சுட்டு வருவாளாம். ஏன்னா தெரிஞ்சு கொடுத்தனா அவன் சாப்பிட மாட்டான். இவாளுக்கு என்னன்னா அவன் சாப்பிடணுமே, ஐயோ பாவம் பசியோட இருக்கானே கோச்சிட்டு போயின்றதுனால மோசப்படாம வச்சுட்டு வருவாளாம். அதை போல எப்படி அந்த குழந்தைகளோட ஒரு யோகக்ஷேமத்துல இப்படி கருத்தா இவா இருக்காளோ அதே போலத்தான் எம்பெருமான் நம்மளை திருப்தி பண்ணிக்கணும், நம்மளை உஜ்ஜீவிக்கணும்னுட்டு அவன் அப்படி மோசப்படாம பல காரியங்களை பண்றானாம். அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால ஆர்த்துங்கிறா. இந்த அனுமார் சீதையை தேட போனார் இல்லையா, அப்போ கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுத்து. இருக்கிற ஜாம்பவான்கள் மற்ற வானரங்கள்லாம் என்ன நினைச்சுதான், இனிமே அனுமார் வர்றது மாதிரி தெரியல, போனவரை காணும், நம்ம எல்லாம் உயிரை விட்டுடலான்னு நினைச்சதுக்கலாம். அப்படி எல்லாம் சேர்ந்து உயிரை விடலான்னு நினைக்கிற டயத்துல அந்த அனுமார் ஒரு துவனியோட வந்தாராம். அந்த துவனி இவர்களை இந்த வானரங்களையும் ஜாம்பவானையும் தரிக்க செய்துதான். அப்போ அந்த ஆரவாரத்தோட வந்தார் இல்லையா அனுமார். அப்போ அத போல ஏன்னா லோகமெல்லாம் ஜீவிக்க வேண்டும் அப்படின்றதுனால அந்த துவனி ஆர்த்த ஏரிங்கிறா. ஆகாசம் எல்லாம் நிரம்பி இருக்கும்படி ஏரி. இங்க ஏரின்னு வச்ச கர்ப்பிணிகள் சுரம் ஏறுமா போலே அப்படிங்கிறார் வியாக்கியானத்துல. சுரம் ஏறுதல் அப்படின்னா ஒரு மலை பிரதேசமா இருந்ததுன்னா அந்த இடத்துல மெதுவா ஏறுவா இல்லையா, அப்படி மேல ஏறச்ச அத போல அந்த ஏரி அதுதான் கர்ப்பிணிகள் சுரம் ஏறுமார், பார்த்து கொஞ்சம் மெதுவா ஏறணும் இல்லையா, அந்த மாதிரி சொல்ற ஆர்த்து ஏரி. அப்போ இங்கே பிரார்த்திக்க இந்தவர்கள் ஆணையிடுகிறார்கள் பர்ஜன்யனுக்கு. எப்படி சொல்றாருன்னா ஆர்த்து ஏரின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்துங்கிறா. ஏன்னா ஊழி முதல்வன காரண பூதன், ஜெகத்காரண பூதன் எம்பெருமான், இந்த லோகத்துக்கெல்லாம் காரணகர்த்தா அவன் தானே. தானே உலகெல்லாம் தானே உண்டு மிழ்ந்து தானே படைத்திடுந்து தானே ஆழ்வானேன்ட்டு எல்லாம் அவன் தானே. சககாரி காரணமும் அவன்தான், உபாதான காரணமும் அவன்தான், நிமித்த காரணமும் எம்பெருமான் தான். இந்த லோகத்தை படைக்க வேண்டும்ன்ற நினைக்கிறான் இல்லையா, மனசுக்குள்ள சங்கல்பிக்கிறான். இன்னொருத்தர் சங்கல்பம் பண்ணணும்ன்றது இல்லை. அப்போ தான் சங்கல்பம் செய்து கொண்டு இப்படி படைக்க வேண்டும் என்று காரியத்தை ஆரம்பிக்கிறான். அதற்கும் யாரும் அவனுக்கு கூட வரணும்ன்றது இல்லை. அதை படைக்கும் பொழுது அவன் செயல்படுத்துகிறான் இல்லையா, அது ஒரு சககாரி காரணம். அதுவும் எம்பெருமான் தான். சிலந்தி பூச்சி எப்படி தன்னோட வலையை பின்னுகிறதோ தானே பண்ணுகிறதோ அதை போல எம்பெருமானும் இந்த லோகத்தை படைக்கும் பொழுது அவனே இப்படி மூன்று காரணமாக இருக்கான். ஜெகத் காரண பூதன் சொல்றோம் இல்லையா, அதுதான் நம்மாழ்வாரும் சொல்றார். அது போல இந்த ஜெகத்காரண பூதனான அந்த ஊழி முதல்வன், அப்போ அந்த ஊழி முதல்வனோட திருமேனி எப்படி இருந்துதான், இந்த பயிர்கள் எல்லாம் கருத்து இருக்குமா, கற்பம் தரித்து போல கருத்து இருக்கிற மாதிரி எம்பெருமானோட திருமேனி எப்படி இருந்துதான். ஏன்னா ஜகத்தை படைக்க போறான் இல்லையா, அப்படி ஒரு கருமையான திருமேனியாம். அந்த திருமேனி போல இவர்களுக்கும் கருத்து இருந்ததுன்னு சொல்றா. வேதம் சொல்லச்ச நீலத்தோ எத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவன் சொல்றோம். இப்ப மின்னலுடன் கூடிய மேகத்தை போன்று எம்பெருமான் திருமேனி இருக்கு. எம்பெருமான் திருமேனியை சொல்லச்சு அவனோட திவ்ய மங்கள விக்கிரகம் நம்ம எல்லாருக்கும் ஒரு சுபாசிரயமான ஒரு திருமேனி. அதை கூட நமக்கு அழகா நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் நமக்கு காட்டி தத்துவத்திரயத்துலலாம் நம்ம பார்க்குறோம். ஈஸ்வர பிரகரணத்திலேயோ சித்து அச்சித்து இதெல்லாம் பார்க்கச்ச நமக்கு அந்த சுபாசிரயமான திருமேனி எப்படிலாம் தியானிக்கணும்னு நமக்கு காட்டுறார். அப்ப அந்த திவ்ய மங்கள விக்கிரகமானது எப்படி இருக்குன்னா நீலமேகத்தை நடுவில் கொண்ட மின்னலுடன் கூடிய ஒளி போல் அந்த திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கான். ஸ்வாந்தர் நிகில நீலதோ யதாப பரமாத்ம ஸ்வரூபா ஸ்வா அப்படின்னு சொல்றார். வித்யுதிவ ஆபாதி அர்த்தஹா அப்படின்ட்டு அங்க சுவாமி ராமானுஜர் வேதார்த்த சங்கரகத்துல இந்த நீலத்தோ எத மத்தியஸ்தான்ற இடத்துல வியாக்கியானங்கள்லாம் கொடுக்கிறார். நீலமேகத்தின் நடுவில் மின்னல் கொடி போன்று இருப்பது எம்பெருமான் திருமேனி, நீலமுண்ட மின்னின்ன மேனி பெருமாள் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். இப்ப நீலமேகத்தை விழுங்கின மின்னல் போன்ற திருமேனியா, அது எப்படி இருக்கும்? நீலமேகத்தை விழுங்கின மின்னல் போன்ற திருமேனி அது எப்படி இருக்கும்னா வெளுப்பா இருக்குமா. இப்போ நீல மேகத்தை விழுங்கின, இப்போ நீல மேகம் விழுங்கின மின்னல் போன்ற திருமேனிங்கிற இந்த பாசுரத்துல வியாக்கியானம் கொடுக்கச்ச பெரியவாச்சான் பிள்ளை அங்க சாதிக்கிறார். நீல மேகத்தை விழுங்கின மின்னல் போன்ற திருமேனி, நீல மேகம் விழுங்கின மின்னல் போன்ற திருமேனி கருப்பா இருக்குமா. இது எப்படி சாத்தியமா அப்படின்னா, இந்த எம்பெருமானுக்கு என்ன ஆசையா, சேத்தனனை பெற வேண்டும்.
சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்கா இல்ல ஈஸ்வர லாபம் சேத்தனனுக்கா அப்படின்னு பார்த்தா சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்கு. ஒருவன் கிடைக்க மாட்டானா, யாரா ஒரு சேத்தனன் நமக்கு கிடைக்க மாட்டாளா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானா. அந்த மாதிரி பார்க்கதான் வாசுதேவகா சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபகான்னு சொன்னானோ. அது போல யாராவது ஒருத்தன் கிடைக்க மாட்டானான்னு காத்துண்டு ஏங்கின்னு இருக்கானா எம்பெருமான். அப்ப ஏங்கச்ச இந்த சேத்தனை பெற்றுட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா, அவனுக்கு சேத்தன லாபம் கிடைக்கச்ச எம்பெருமானுக்கு இயற்கையான திருமேனியாம். அப்ப இயற்கையான திருமேனின்னா நீலமேக ஷியாமலன் எம்பெருமானோட அந்த திருவுருவத்துல இருக்கக்கூடியது. அப்போ சேத்தனனை பெற்ற பொழுது, அவனுடன் கலந்த பொழுது எம்பெருமானோட திருமேனி கருத்து இருக்குமா, நீலமேக ஷியாமலனா இருக்கானா. பிரிந்த பொழுது எப்படி இருப்பான்னாக்க வெளுத்து இருப்பானா. ஐயோ நம்ம பெற முடியவில்லையேன்றதுனால உடம்பு வெளுத்து போயிடுமா, மின்னிலங்கு அப்படின்ற மாதிரி இருக்குமா. பிரிவில் மின்னிலங்கு திருமேனி. அப்போ கருமுகில் ஒப்பர் கலந்த போதுன்னு சொல்றார். அதனால சேத்தனனை பெற்று இருக்கிறதுனால இவனோட திருமேனி எப்படி இருக்கும், அப்படி கருத்து இருக்குமா. அதனாலதான் இந்த இடத்துல இந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்னு அப்படி கருத்து இருக்கணும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்துன்னு சொல்ற அந்த மாதிரி. ஏன்னா இந்த மேகங்கள் அப்படி கருத்து இருக்கு இல்லையா, இதை பார்த்தோம்னா இந்த பெண்கள் என்ன நினைக்கிறார்கள், இவர்களுக்கு எம்பெருமான் வேண்டும். அப்ப எம்பெருமானை போல இவர்கள் எல்லாம் அந்த திருமேனி அந்த நிறத்தை கொண்டு இருக்கச்ச நமக்கு ஒருத்தரை பார்க்கணும்னு அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பார்த்தாலே நமக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும். அதனால இவர்களுக்கு ஒரு ஆறுதலாம். பரவாயில்ல, இந்த மேகத்தை பார்த்தா நம்மளோட கண்ணன் அவனோட நிறத்தை போல கொண்டு இருக்கான், அந்த வண்ணத்துல இருக்கான் அப்படின்னு ஒரு ஆறுதல் அடைகிறார்களாம். அதனாலதான் இப்படி இந்த திருமேனி இப்படி கருத்து இருக்கிறத பார்த்துட்டு ஆனந்திக்கிறார்கள். ஆனாலும் என்ன சொல்றா, என்னதான் எம்பெருமானை போல அந்த நிறம் இருந்தாலும் எம்பெருமானது நீர்மை குணம் உனக்கு வராது அப்படின்ற மாதிரி சொல்றாளாம். ஏன்னா நீர்மை குணம் சொல்றோம், அது மேலேந்து கீழே இறங்கி பள்ளத்துல நீர் பாயறது இல்லையா. அப்போ பள்ளத்துல பாய்வது போல நம்ம கூட தாழ்ந்து இருப்பவர்களோட எம்பெருமான் பழகிறான் இல்லையா. அப்போ அந்த குணம் வராது. இப்போ பார்க்கச்ச இந்த நீர்மை குணம் எம்பெருமான் கிட்ட இருந்தாலும், இந்த பர்ஜன்யன் மேகத்துல குளிர்ந்த நீரை வைத்து கொண்டு இருந்தாலும் அண்ணலும் துண்ணலும்ங்கிறார் இங்க ஆறாயிரப்படியில. அப்படி எப்படி இருக்கான், அதுவுமே ஒரு வெந்நீர் போலதான் இருக்கான். இந்த எம்பெருமானது நீர்மை குணத்தை பார்க்கும் பொழுது பர்ஜன்யன் மேகத்துல வைத்து கொண்டிருக்கிற குளிர்ந்த நீராக இருந்தாலும் இப்படி ஒப்பு சொல்லச்ச வெந்நீர் போலதான் இருக்கான். அதை போல இருக்கா. ஏன்னா இங்க ஒரு ஐதீக சொல்லுவா, நாச்சியார் விழிக்க ஒண்ணாதுன்னுவா. ஸ்ரீரங்கத்துல உற்சவம் நடக்கிறது, திரு அத்தியன உற்சவம் நடக்கிறது. அப்போ ரங்கநாதனுக்கு ரங்கநாச்சியார் மாதிரியே ஒரு அலங்காரம் சாத்தி, அப்படி ரங்கநாச்சியார் மாதிரியே பெருமாள் எழுந்தருள் இருப்பார். அப்போ பராசர பட்டர்கிட்ட கேட்டாராம், இந்த மாதிரி ரங்கநாயகி தாயார் மாதிரி நான் இப்போ அலங்காரம்லாம் பண்ணியிருக்கேன், எப்படி நான் இருக்கேன் அப்படின்னு கேட்டாராம். அப்போ நாச்சியார் விழிக்க ஒண்ணாது அப்படின்னாராம். ஏன்னா எல்லாம் எம்பெருமானோட திருமேனி எவ்வளவுதான் அவ்வளவு நம்ம சொல்றோம் இல்ல, சுபாசிரயமான திருமேனின்னு சொல்றோம். அவனோட திவ்ய ஆயுதங்கள், அந்த திருமேனியில இருக்கக்கூடிய திவ்ய ஆபரணங்கள் எல்லாமே அழகு. அவனோட முகோல்லாசம், அவனது திருக்கண்கள் எல்லாம் அழகுதான். ஆனால் நாச்சியாரை பார்க்கும் பொழுது நாச்சியாரோட திருமுக மண்டலத்தில் அந்த கண்கள் இருக்கிறதே கருணையை காட்டக்கூடிய கண்கள் இல்லையா. ஏன்னா துல்லிய சீலவயோவிருத்தாம் துல்யாபிஜனலக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகி தம் சேய அசிதேக்ஷணா. அனுமார் பார்க்கிறார் சீதா பிராட்டிய அசோகவனத்துல பார்த்துட்டு நினைக்கிறார், இப்படிப்பட்ட இந்த சீதை இருக்காளே, அந்த ராமனை நினைச்சு ரெண்டு பேரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு முன்னாடி நினைச்சாராம், என்னமோ ஒரு பொண்ணு காணாம போனான்ட்டு காணும் இப்படி ஒரு அலையறாரே ராமர் தான் நினைச்சாராம். ஆனா சீதையை பார்த்த பிறகு இன்னும் ராமன் உயிரோட இருக்காரான்னு ஆச்சரியப்பட்டாராம். ஒத்த வயது, ஒத்த பருவம், ஒத்த குணம், இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சீதையானவள் ராமனுக்கு ஏற்றவள், ராமனானவன் சீதைக்கு ஏற்றவள் சொல்லி சொல்றார். ஆனால் கடைசியில தம்சேய அசிதேக்ஷனாங்கிறார். ஆனா கருத்து கண்களை, அழகான கண்களை உடைய இந்த சீதையன் கண்கள் ராமனுக்கு, ஏன்னா அவனுமே ராஜீவ லோச்சனகா தான், ராமோ ராஜீவ லோச்சனகான்னு சொல்றா. ஆனாலும் கருணை காட்டக்கூடிய கண்களா இருந்ததா தானே
இத்தனை ராட்சசிகளையும் காப்பாத்தினா, யாரும் வந்து சரணம்ட்டு வரல சீத்தை கிட்டக்க, ஆனாலும் அவர்களை காப்பாற்றினா இல்லையா. அப்போ இந்த கண்கள் அதை தான் வச்சு பராசர பட்டர் சொன்னாரா, நாச்சியார் விழி விழிக்க ஒண்ணாதுன்னு சொன்னாராம். இப்போ இவர்களுக்கு இதை பார்த்த உடனே என்ன தோன்றது, எம்பெருமானோட நிறத்தை வச்சுன்னு இருக்கான், ஆனாலும் அந்த எம்பெருமானுக்கு தகுந்தபடி இவன் இருக்க மாட்டான். ஏன்னா இவன் வந்து பர்ஜன்யன் தான், எம்பெருமானை போல இவன் இருப்பானா அப்படின்றதுனால இவர்கள் சொல்றார்கள், அவனை போலதான் நீ இருக்க, ஆனாலும் எங்கள் எம்பெருமானோட ஒரு நீர்மை குணம் உனக்கு வராது அப்படின்ட்டு சொல்றாரு. அதனாலதான் அடுத்தது சொல்லும்போது ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்று அதிர்ந்துன்றா அடுத்தது சொல்லச்ச. அப்போ இங்க வரிசையா ஒன்னொன்னா ரொம்ப அழகா ஒன்னொன்னா கொடுத்துன்னு வரா. முதல்ல மங்களாசாசனம் பண்ணி இன்னென்ன காரியம் பண்ணணும்ட்டு, ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழி உள்புக்கும் முகந்து குடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழி தோளுடைய பற்பனாபன் கையில் சொல்றா. பாழி தோளுடைய பற்பனாபன். இந்த பாழி அப்படின்னா பாழி தோல், அம்னா அழகிய அழகான ஒரு தோல் கொண்டவர் இல்லையா, சுந்தர தோல் உடையான் அப்படிங்கிறாளே, அந்த அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தோல் அவனுக்கு இருக்கான். பாழி அப்படின்னா வலிமையானது அழகானது அப்படின்னு அர்த்தம். பாழி தோல் அப்படின்னா வலிமை மிக்க ஒரு தோலாக இருக்கக்கூடியது. இங்க வியாக்கியானத்தை சொல்ற, குழைச்சரக்காக ஆகிலும் விடவொண்ணாத போக்கியதேன்னு சொல்றார். ஏன்னா குழைச்சரக்கு சாமான்யமா இருக்க ஒரு மட்டமா இருந்தா கூட அந்த பாக்கச்ச அந்த இடத்துல அவ்வளவு அழகு பெற்று இருக்கான். அங்க நாயனார் சாதிக்க உழறு பால் அப்படிங்கிறார். அந்த ஏன்னா அந்த இப்படி இருக்கான் உழறு பால் அப்படின்னா, பாலை நல்லா சுண்ட காய்ச்சினாக்க எப்படி இருக்கும், எவ்வளவு ருச்சிகரமாக இருக்கும், அதை போல ருச்சிகரமாக இருக்கான் அந்த. அதனால பாழி தோளுடைய பற்பனாபன் கையில், இவ்வளவு அழகான இந்த எம்பெருமான சொல்லிட்டு வரும்பொழுது அடுத்து சொல்றா பற்பனாபன் கையில். ஏன்னா எம்பெருமான் உந்தி தாமரையில தானே பிரம்மா பிறந்தார் இல்லையா. அப்போ இந்த உந்தி தாமரையில் பிறந்தவன் பிரம்மா. இப்போ இந்த உந்தி தாமரையில பிறந்தா இங்க சொல்றார், லோகத்துல ஒரு ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தாலோ இல்ல மற்றவர்களுக்கு பெரியவர்கள்லாம் ஒரு குழந்தை பிறந்தா அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை காட்டிலும் மற்றவர்கள் சுற்றி இருப்பவர்களும் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாளாம். அதை போல இவருக்கு பிரம்மா பிறந்துட்டார். இந்த தோல் ரெண்டும் எப்படி இருக்கான், இந்த தோல் அதுக்கப்புறம் சங்கு சக்கரம் வச்சுட்டு இருக்கா இல்லையா பெருமான். இந்த தோல் பார்த்தாக்க ஒரு குழந்தை பிறந்தவுடன் பொறுப்பாயிட்டு அங்க எப்படி பண்ணுவாளாம், கையில ஆயுதத்தோட காவல் காத்து கொண்டு இருப்பார்களாம். அதை போல எம்பெருமானோட தோல் எப்படி இருக்கான், இந்த பிரம்மா பிறந்ததுனால இப்படி தோல் வச்சுட்டு அதுக்கு காவந்து பண்ற மாதிரி இருக்கான். அதான் பாழி தோளுடைய பற்பனாபன் கையில்ட்டு ஆழி போல் மின்னி. அப்ப பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி. இப்போ அந்த சக்கரம் எப்படி இருக்கான், தேஜஸா இருக்கான். எதனால தேஜஸ்னா, எப்படி இந்த குழந்தைகள் பிறந்தா இப்போ அங்க இருக்கிறவாள்லாம் அகமுடையார்கள்னு சொல்றா, சேஷபூதர்கள், அவர்களுக்கு கீழ் கட்டுப்பட்டவர்கள். அவர்கள்லாம் என்ன பண்ணுவார்களாம், குழந்தை பிறந்து கொடுத்து அப்படின்னா சந்தோஷத்தினால நெய்யாடல் செய்வார்களாம். நெய்யாடல்னா ஒரு மங்கள ஸ்நானம். ஆத்துல ஒரு குழந்தை பிறந்து கொடுத்தோன்னா பக்கத்துல இருக்கிறவாளுக்கு ஒரு குதூகலம் தானே, எவ்வளவு மகிழ்ச்சி இல்லையா. ஏன்னா கண்ணன் பிறக்கச்ச ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார்லாம் பெரியாழ்வார் சொல்ற மாதிரி ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி. அப்போ அதை போல ஒரு பெரிய மனிதர்கள் இடத்துல ஒரு குழந்தை பிறந்தாலோ இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வேலை செய்யறது அவர்களுக்கு கீழ்பட்டவர்களா என்ன பண்ணுவாலும் குழந்தை பிறந்து கொடுத்துன்னு கொண்டாடி மங்கள ஸ்நானம் பண்ணுவாளா. அதான் நெய்யாடல்ன்றாருங்க. அந்த நெய்யாடல் பண்ணி சந்தோஷமா இருக்கிறது போல இந்த எம்பெருமானுக்கு தொப்பூழ் எழுகமல பூவழகர்னாலொழி ஆண்டாள். அதை போல நாபிக்கமலத்துல பிரம்மா பிறந்த உடனே இந்த சக்கரமுக்கு ஒரு தேஜஸ் வந்து அது கொண்டாடுறதுதான், இப்படி குழந்தை பிறந்து கொடுத்தேன்ட்டு கொண்டாடுறதுதான். அதுதான் ஆழி போல் மின்னி வளம் புரி போல் நின்று அதிர்ந்துங்கிறா ஆண்டாள் சொல்றா. இதை போல இருக்க வேண்டும் சொல்லிட்டு வளம்புரி போல், அன்னைக்கு பாரத யுத்தத்துல வளம்புரி போல் நின்று அதிர்ந்து ஒரு தடவை தானே தன்னோட பாஞ்சச்சன்னியம் ஸ்ரீ பாஞ்சச்சன்னியத்தை எடுத்து புதினா இல்லையா, அதை போல ஒரு தடவை இருக்கக்கூடாது, நின்று அதிர்ந்து மேல 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 பண்ணிண்டே இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு குரல் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சங்க ஊத வேண்டும்ட்டு பிரார்த்திக்கிறார் நம்ம நினைக்கிறோம். ஆனா பர்ஜன்யன் என்ன நினைக்கிறான்,
இவள் கிட்டக்க வந்து கையை கட்டி நின்றுட்டு தான் கேட்கறானாம் எல்லாம் என்ன, ஏன்னா அடியார்கள் இடத்துல அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ இவர்கள் எல்லாம், இந்த பெண்கள் எல்லாம் ஆணையிடுகிறார்கள். இப்போ இதை போல எங்களுக்கு வேணும் வேணும் வேணும்ட்டு. அதுக்குதான் முதல்லயே அவர் பெரியவாச்சான் பிள்ளை சொல்லும் பொழுது ஓலை சீட்டு எழுதி கொடுத்தார், இன்னபடி இன்னபடின்னு கையோலை கொடுத்தாருன்னு சொல்றா. ஒரு சீட்டு எழுதி கொடுக்குறா. இப்போ டாக்டர்கிட்ட போனா ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் அப்படி எழுதி தர மாதிரி இவர்கள் இன்னென்ன காரியம் பண்ணணும், இன்னென்ன கல்யாண காலங்கள் எல்லாம் இன்னென்ன காரியங்கள் பண்ணணும்னு நம்ம எழுதி வைக்கிறோம் இல்லையா? அதை போல ஆண்டாள் நாச்சியாரும் ஒரு ஓலைச்சீட்டு மாதிரி எழுதி கொடுக்குறாளாம். ஒவ்வொரு காரியமா அடுத்தடுத்து அடுத்தடுத்து ரொம்ப அழகா சொல்றா. இப்போ ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்று அதிர்ந்து. ஏன்னா எப்படி இருக்கணுமா, இதை பார்த்தாலும் அனுகூலர்கள்லாம் நன்னா வளர்ந்து நன்னா சுபீட்சமா இருக்க முடியும், பிரதிகூலர்கள் எல்லாரும் வீழ்ச்சி அடியும்படி அப்படி பண்ணணுமா, நின்று அதிர்ந்து தாழாதே அப்படிங்கிறப்பா. கால தாமதம் செய்யாதே. ஏன்னா காலதாமதம் எங்களுக்கு எப்படி இருக்க தெரியுமா? விரக தாபத்துல நாங்க இருக்கோம். கண்ணனை பெற வேண்டுமே பெற வேண்டுமே, அவனுடன் கூட இருக்க வேண்டுமேன்றதுனால எங்களுக்கு விரகம். அதனால எங்களை பாத்தியா விரகம் இந்த மாதிரி திருமேனி இருக்கு பத்தியா எங்களுக்கு, அதனால நீ இனி காலதாமதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றா. அப்போ தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல், அதாவது இந்த இறை பெறாத பாம்பு போல இருக்கான் அத. ஏன்னா விஷயம் இல்லாத அடங்கின ஸ்ரீ சார்கம் இருக்கு. அப்போ எப்படி இருந்தது? சாதாரணமா இருந்துதான். ஆனால் சக்கரவர்த்தி திருமகனான ராமன் அதை எடுத்த உடனே 100,000 சரவர்ஷத்தை செய்தது இல்லையா? அதனால அந்த சரவர்ஷம் போல இருக்க வேண்டும். அகம்படியார் கிளர்ந்தார் அரசனாலும் அடங்க போகாதுங்கிறார் வியாக்கியானத்துல. அப்போ அந்த இடத்துல சார்கம் அப்படின்ற இடத்துல அப்ப எப்படி எம்பெருமான் வந்து இப்படி சரவர்ஷத்தை பண்ணானோ, எய்வண்ண நான் பெஞ்சிலைங்கிறார் அவர். எய்ததே அதுக்கு ஒரு குறிக்கோளாக இருக்கும், அதே ஒரு தொழிலாக கொண்டது திருமங்கி ஆழ்வார் சாதிக்கிறார் இல்லையா? அது போல அந்த சார்கம் சரமழை போல் அப்படிங்கிறார். இந்த மாதிரி ஒரு சரமழை பெய்யணுமா, இப்படி மழை பெய்யுது. ஏன்னா பகவத் சமாசிரயனம் நதி மாத்திருக்கம் போல சரதமுமாய் தாழ்ப்பது செய்யா தொழிது மிரேங்கிறார். கர்மானு குணமாக வரும் பலத்துக்கிறே தேவ மாத்திருக்கம் போல் விளம்பம் உள்ளது. தேவதாந்தர பஜனம் பண்ணினாரை போல அன்றிக்கே பகவத் சமாசிரயனம் பண்ணினார் போல பெற வேண்டும். இங்க வியாக்கியானத்துல ரொம்ப அழகாக இங்க நமக்கு சாதிக்கிறார். இப்ப சார்கம் என்னும் இல்லாண்டான்ட்டு ஆண்டாளோட தகப்பனாரும் பெரியாழ்வாரும் சாதிச்சார் இல்லையா? அப்போ சர்வேஸ்வரனால கூட அடக்க முடியாதது போல அந்த சரமழை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த சரமழையால அந்த மாதிரி அழிக்க கூடாது, வாழும்படி பண்ணணும்னு சொல்றா இங்க. அதனால அடுத்து சொல்லிட்டு மழை பெய்யறது. உடனே கேட்கறான் பர்ஜன்யன் இந்த பெண்கள்கிட்ட, மழை பெய்வது ஒரு இயற்கையான, எங்களுக்கு இது இயற்கையான செய்து தானே, அப்படி மழை பெய்யறத வச்சுட்டு அது உங்களுக்கு கைங்கரியம்ன்றது அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ட்டு கேட்கறான். அங்க வருணன் கேட்கறான். அப்பதான் சொல்றா இந்த இடத்துல சாழாதே சாருங்கம் உதைத்த சரமழை போல் சொல்லிட்டு வாழ உலகினில் பெய்திடாய் அப்படின்ட்டு நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாயின்னு சொல்றா. இப்போ வாழ உலகினில் எல்லாரும் லோகத்தாரெல்லாம் வாழணும் இல்லையா? அதான் அனுகூலர்கள் மட்டும் வாழ்ந்தா வாழணும், பிரதிகூலர்கள்லாம் முடியணும் அப்படின்ட்டு இல்லாம உலகத்துல உள்ள அத்தனை பேரும் எல்லாரும் வாழ்வாங்கு வாழணும். நீ வந்து இப்படி எல்லா இடத்துலையும் நன்றாக வர்ஷித்தால்தான் லோகமெல்லார் இப்படி வாழ்வாங்கு வாழ்வார்கள் சொல்லி நாங்களும் எங்களுக்கு எப்படி தெரியுமா, கண்ணனோட சேர்த்தியில இருந்து நாங்கள் வந்து இதை நீராட வேண்டும், நாங்கள் நோன்பு நோற்று மழை பெய்ய வேண்டும். அப்போ ஊரார்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள், நோன்பு நோற்றுபடி என் மழை பெய்தபடி என் அப்படின்வார்களாம். ஐயோ இந்த பெண்கள் நோன்பு நோத்து மழை வந்ததே அப்படின்னு சொல்லச்ச, அப்போ ஊரார்கள் அவர்கள் மனோரதம் பூர்த்தியாகும், எங்களது மனோரதமான கண்ணனுடன் சேர்ந்து இருப்பது. அப்போ நாங்களும் கண்ணனுடன் சேர்ந்து சந்தோஷத்தை அனுபவிப்போம், எங்களது ஆனந்தத்தை பார்த்து நீயும் ஆனந்தத்தை அனுபவிப்பாய் அப்படின்ட்டு சொல்றாளாம் அப்போ அந்த பர்ஜன் கிட்டக்க. அதனால வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்ங்கிற இந்த ஏல் ஓர் எம்பாவாய்ன்னு முடியறது இந்த இடத்துல. இப்போ 28 பாசுரங்கள் திருப்பாவையில ஏல் ஓர் எம்பாவாய்ன்னு முடியும். உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய்ன்னு ஒரு பாசுரம். இப்போ ஏலோர் எம்பாவாய்ன்னு 28 பாசுரம்,
ஓர் எம்பாவாய்ன்றது ஒரு பாசுரம். 30வது பாசுரத்துல எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். அப்போ எம்பாவாய்ன்றது ஒரு பாசுரம், ஓர் எம்பாவாய்ன்றது ஒரு பாசுரம், ஏல் ஓர் எம்பாவாய்ன்ற 28 பாசுரம். மார்கழி நீராட மகிழ்ந்துங்கிறா. இது வினை எச்சம். இந்த தமிழ் இலக்கணத்துல சொல்லும் பொழுது வினை எச்சம் சொல்ற, அதாவது முழுமை அடையாம நின்னுட்டு மற்றொரு வினைமுற்றை சார்ந்து முழுமை பெறுமா. அது கடைசியில முடிக்கச்ச விகுதியோட முடியும். அதாவது ஊ அப்படி ஈ அப்படின்றது, ஏன்னா மகிழ்ந்து அப்படின்னு வருது இல்லையா, மகிழ்ந்து நிக்கிறதுனால அது வினை எச்சம். இந்த இலக்கணத்துல சொல்ற. அதே போல உவமைகள்லாம் இந்த இடத்துல நிறைய உவமைகளை இங்க கொடுக்குறா. ஆண்டாள் நாச்சியாரோட இந்த ஆழிமழை கண்ணா பாசுரத்துல தமிழ் இலக்கணத்துல உருவகம் கொடுக்குறா, உவமைகள் எல்லாம் கொடுக்குறா. ஏன்னா உருவம் போல் மெய் கருத்து அப்படின்னு சொல்றதுனால அந்த இடத்துல உவமை அணியன தொல்காப்பியர் உவமை உருவகமெல்லாம் கொடுக்கிறார். மெய் உவமை, உருவு அமையும் சொல்றா. வினை உவமை, ஆழிபோல் மின்னின்னு சொல்றா இல்லையா, அது வினை உவமை. அப்புறம் பயன் உவமை, சரமழை போல்ன்றதுனால பயன் உவமை. அதை போல இந்த இடத்துல இது உரு காட்சிகள்லாம் கொடுக்குறா. செவிப்புல காட்சிகள், காதால கேட்கக்கூடியதா நிறைய, இந்த இடி இடிக்கிறது, மழை பெய்யறது, இந்த மாதிரி ஒரு சத்தங்கள்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் செவிப்புல கட்காட்சிகள். கட்புல கண்காட்சிகள் மாதிரி கண்ணால பார்க்கக்கூடிய உரு காட்சிகள், கட்புல உரு காட்சிகள், கண்ணால பார்க்கக்கூடியது. இந்த மாதிரி இந்த உரு காட்சிகள் எல்லாம் ரொம்ப அழகா கொடுக்குறா. உரு காட்சிகள் என்றால் அங்க நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை எல்லாம் தத்ரூபமாக நாம் இந்திரியங்களால் பார்த்து அதற்கு தகுந்தபடி நமக்கு கேட்கச்ச ஒரு பயம்னா பயம் வரும், சந்தோஷம்னா சந்தோஷம் வரும், சீற்றம்னா சீற்றம் வருது இல்லையா. நம்மளோட இந்திரியங்களை தூண்டி அதில் ஈடுபட வைக்கிறது அந்த உரு காட்சிகள்லாம் இந்த பாசுரத்துல இப்படி அழகா ஆழிமழை கண்ணா என்ற பாசுரத்துல காட்டுறா. ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்துல முக்கியமானது பாகவத பிரபாவம். அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டாள் லோகங்கள்லாம் வாழ வேண்டும்ட்டு மங்களாசாசனம் செய்யற பாசுரம். ஏன் பாகவத பிரபாவம்னாக்க, இந்த பர்ஜன்யன் பாகவதர்கள்ட்ட ஏன் வர அப்படின்னா, பாகவதர்களுக்கு ஒரு ஏற்றமா அப்படின்னா, யாரெல்லாம் எம்பெருமானையே நினைத்து கொண்டு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம சத்வகுணத்தோட அவனது குணானுபவங்கள் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகான்ட்டு அந்த எம்பெருமானை தியானித்து கொண்டு இருந்து அவனே எல்லாம் என்று இருந்து கைங்கரியங்கள் எல்லாம் செய்து இந்த சமதமாதி குணங்கள்லாம் சொல்றாளே அதிலெல்லாம் இருந்து அப்படி இருக்கக்கூடிய சத்வகுணத்தோட இருக்கக்கூடிய அந்த பாகவதர்களை பார்த்தா பகவான் தாழ இறங்கி அப்படி அவர்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்றானா. அதுக்குதான் பாரதந்திரியம் பரதந்திரம்லாம் சொல்றோம் இல்லையா. இப்போ கர்ம பாரதந்திரியம் சொல்றா. இந்த பாரதந்திரியம் சொல்லும் பொழுது கர்ம பாரதந்திரியம் அப்படின்னு சொல்றா. என்ன கர்ம பாரதந்திரியம்னா, நாம எல்லாம் கர்மாவிற்கு வசப்பட்டவர்கள், நமக்கு கர்மாக்கள்லாம் இருக்கு. இந்த கர்மத்துக்கு தகுந்தபடி எம்பெருமான் பலன் கொடுக்குறான். அப்போ எம்பெருமான் அப்படி கர்மத்துக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுக்கும் பொழுது அவன் அந்த கர்மத்துக்கு பரதந்திரனாக இருக்கான். அதற்கு அடுத்தது கிருபா பாரதந்திரியம். சில சமயம் நான் போய் எம்பெருமான் கிட்ட போய் நம்மள்ட்ட இப்படி பாவங்கள் இருக்கு, அபச்சாரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபராத சகசிர பாஜனம் பதிதம் பீம பவார்ணவோதரே அகதிம் சரணாகதம் கரே கிருபையா கேவலம் ஆத்மசாத்குருன்ட்டு ஆளவந்தார பிரார்த்திச்சின்ற மாதிரி எல்லையற்ற பாவங்கள், கணக்கில்லாத பாவங்கள், குற்றங்களுக்கு கொள்கலமாக இருக்கிறேன். அவ்வளோ பாவங்கள் இருக்கே, ஆயிரக்கணக்கான பாவங்கள் இருக்கே, எனக்கு வேற வழியே இல்லை, உன் திருவடியே கதி, அகதி போல இருக்கேனே, சரணாகதம் கரை, உன் திருவடியை நான் சரணம் பற்றுகிறேன், கிருபையா உன்னுடைய கருணையினால் கேவலம் ஆத்மசாத்குருன்னு போய் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டா பகவான் கிருபை பொழியுவான், நம்மளோட பாவத்தை போக்கடிக்கிறா. அகமசிய அபராதானாம் ஆலயகா அகிஞ்சனகா அனன்ய கதிகி சோமேவ உபாய பூதோமே பவா இது பிரார்த்தனா மதிகி சரணாகதிகி. அப்பா நீயே எனக்கு உபாயம், துவமேவ உபாய பூதோமே பவா அப்படின்னு போய் பிரார்த்திக்கக்கூடிய மதி இருக்கே. அகமசிய அபராதானாம் ஆலயகா, அப்படி குற்றங்கள் போட்டிருக்கேன், அனன்யகதி வேற கதி கிடையாது, எனக்கு வேற ஆகிஞ்சன்யம் தெரியல அப்படின்ட்டு போய் நாம போய் அவன்கிட்ட பிரார்த்திச்சுட்டோமானால் அப்ப அவன் என்ன பண்ணும், இந்த கிருப்பை இருக்கு இல்லையா அவன்கிட்ட,
அந்த கிருபையான பாரதந்திரியத்துக்கு வசப்படுறான். ஐயோ நம்ம கருணை காட்டுவான், ஏதோ நம்ம கிட்ட வந்துட்டா, சரணாகதி பண்ணிட்டா, இவர்களோட பாவத்தை போக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு பண்ணிடுவானாம். முதல்ல கர்ம பாரதந்திரியமா இருந்து கர்மத்துக்கு வசப்பட்டவன் பிறகு கிருபைக்கு வசப்பட்டு அந்த பாவத்தை போக்கலான்னு போக்குவானாம். ஆனால் இந்த கிருபை பாரதந்திரியம்ங்கிறது சாஸ்வதம் இல்லையா? ஏன்னா பகவான் என்பவன் சர்வ சுதந்திரன். இன்னைக்கு கிருபை, நாளைக்கு திடீர்னு அவனுக்கு மனசு மாறி போச்சுன்னா, ஐயோ நீ இவ்வளவு பாவத்தை பண்ணிட்டு வந்திருக்கியே, நான் உன்னை கவனிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சீற்றம் வரலாம் இல்லையா? அப்போ கிருபைங்கிறது ஏதாவது ஒரு சமயத்துல இப்படி பகவான் பாராமுகமா இருக்கிறது உண்டா. ஆனால் இச்சா பாரதந்திரியம்னு ஒண்ணு உண்டு. அந்த பகவான் சத்திய சங்கல்பன். மனசுல ஒரு இச்சை வந்துடுத்துன்னா சத்திய சங்கல்பன் இல்லையா? அப்ப மாறவே மாட்டானா. ஐயோ இவர்கள் நம்மளே நினைச்சுட்டு இருக்கா, நாமே கதின்னு நினைக்கிறாளே, நம்ம தவிர வேற யாரும் இல்லாம ஒரு நிஷ்டையோட மகா விசுவாசத்தோட இருக்காளே, நம்ம என்று இவர் எதுவும் கேட்கறது இல்லையே அப்படின்னு நினைச்சுட்டு அந்த இச்சையினால அவன் பரதந்திரனாக இருந்தால் அது நிலையா இருக்குமா. இந்த கோபிகைகளிடத்தில், ஆயர் சிறுமியர்களிடத்தில் கண்ணன் இச்சா பரதந்திரனாக இருக்கானாம். அதனாலதான் அது அவ்வளவு உயர்வு பெற்றது. கர்ம பாரதந்திரியத்தை காட்டிலும் கிருபா பாரதந்திரியத்தை காட்டிலும் இச்சா பாரதந்திரியம் தான் இந்த பெண்கள்கிட்ட இருக்கிறதுனால அந்த பகவான் தன் இச்சையை காட்டுறான் இல்லையா? அதுதான் மிகவும் உயர்ந்தது என்பதுதான் இந்த பாசுரத்தின் மூலம் நான் அறிகிறோம். அதனால அப்படிப்பட்ட இந்த பாகவதர்களிடத்தில் மற்ற தேவதைகள் எல்லாம் அவர்கள் சத்தை பெற வேண்டும் என்பதற்காக, அவர்கள் சுரூபம் உஜ்ஜிக்க வேண்டும் என்பதற்காக இவர்களுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். இந்த பெண்களும் கண்ணனுமான சேர்த்தியில் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று இங்க வருதுதான் இந்த பாசுரத்துல ஒரு விசேஷமான அர்த்தம். அடியேன் ராமானுஜதாசன் ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்த நந்தன சுந்தரியை கோதாயே நித்தியமங்கலம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.